அதான் டெஸ்டினி. I'm so lost. இன்னும் 3 நாட்களே இல்லை விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆவதற்கு. ஆனால் இந்த விடாமுயற்சி படத்தோட ப்ரீமியர் ஷோ போடுறதுக்கு செம ஐடியா நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரீமியர் ஷோ போடுறதுக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சம்மதம் கொடுத்துருக்குறான்னு தான் நினைக்கிறேன். அதை சம்மதம் கொடுத்துருக்கிறாரு. ப்ரீமியர் ஷோ நீங்கள் போடலாம், ஒன்றும் வேண்டாம், தயக்கம் வேண்டாம். ப்ரீமியர் ஷோ தமிழ்நாட்டில் கொஞ்ச காலத்துக்கு ப்ரீமியர் ஷோ போடக்கூடாதுன்னு ஒரு இது இருந்துச்சு. அதை மீண்டும் விடாமுயற்சி படத்து மூலமாக அந்த ப்ரீமியர் ஷோ போடப்படுமா என்பதற்கான கேள்விகள் எழுப்பியுள்ளது. இந்த கேள்விகள் எழுப்பியது சரியாகுமா தவறாகுமா தெரியல. ஆனால் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் நண்பர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்புகள் அமையும் வரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர். இந்த விடாமுயற்சி படம் இந்த 3 நாட்களே இல்லை. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆக போகிறது. இந்த படத்துக்கு ப்ரீமியர் ஷோ, அதாவது நல்ல ஒரு நடிகர் படங்கள் ரிலீஸ் ஆனாலே போதும், ஒரு ப்ரீமியர் ஷோ எல்லாம் போடுவாங்க. அது ஒரு வசூலுக்காக வேண்டி இப்படியெல்லாம் செய்யக்கூடியது உண்டு, வழக்கமாக இருந்துச்சு. இது தமிழ்நாட்டில் கொஞ்ச காலத்துக்கு தடைப்பட்டு இருந்தது. மீண்டும் இந்த விடாமுயற்சி மூலமாக இந்த ப்ரீமியர் ஷோ போடுறதுக்கு தமிழக முதல்வர் சம்மதம் கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய முடிவு என்னென்றால் இந்த ப்ரீமியர் ஷோ போடக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ப்ரீமியர் ஷோனால நிறைய இடங்களில் நமக்கு நிறைய பிரச்சனைகளை சந்தித்தோம். கடந்த தினங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். அல்லி அர்ஜுனோட புஷ்பா 2 படம் வரச்சில் பல பிரச்சனைகள், உயிர் கூட போயிருக்கு. இப்படிப்பட்ட ஷோக்கள் நமக்கு நிறுத்தி வைப்பதான் நல்ல. மீண்டும் இது போன்ற பெரிய நடிகர்கள் படத்தோட இந்த ப்ரீமியர் ஷோக்கள் போட்டால் மீண்டும் நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டுமல்ல, உயிர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். பல கூட்டங்கள், நெரிசல்கள் இதெல்லாம் சிக்கி தவிக்கும் போது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். இப்பேற்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதை கருத்தில் கொண்டு இந்த ப்ரீமியர் ஷோ வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த விதத்திலையும் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. தலையும் இதைத்தான் விரும்புவார். மக்களுக்கு எந்த விதமான அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாரு. இது இந்த மாதிரி இருக்கும்போது விடாமுயற்சி படத்துக்கு ப்ரீமியர் ஷோ போடுவதற்கு முயற்சி செய்வது தவறாக நினைக்கிறேன். ப்ரீமியர் ஷோ வேண்டாம். படம் சாதா ரிலீஸ் ஆவது போல் ரிலீஸ் ஆனாலே போல் நிச்சயமாக படம் நல்ல படமாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் இந்த படத்துக்கு ப்ரீமியர் ஷோ போடுவதற்கு முதலமைச்சர் வாய்ப்பு வழங்கியிருக்கான்னு சொல்றாங்க. ஆனால் அந்த முடிவு தவறாக தான் இருக்குமோன்னு தோணுது. அந்த முடிவு வேண்டாம் அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். இப்போ இருக்க காலகட்டத்திலையும் இப்படித்தான் ரசிகர்கள் ஒரு வெறித்தனமான ஒரு விழா வருகிறார்கள். ஒரு வெறித்தனமான ஒரு இன்டர்நெட் கொடுப்பார்கள். ஆனால் அதை தாண்டி நம்முடைய ப்ரீமியர் ஷோ வரும்போது ஏதாவது ஒரு சம்பவம், ஏதாவது ஒரு பாதிப்புகள் நடந்துவிடும். அப்படி நடந்தால் அந்த பாதிப்பு நிச்சயமாக அஜித்தை கொண்டு சேரும். இப்படித்தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். பட உரிமையாளர்கள், யூட்டர்கள் தேட்டருக்கு போடக்கூடாத அளவிற்கு சில விஷயங்கள் மாறுபடலாம். இப்படிப்பட்ட சில விஷயங்களை யோசிக்க வேண்டும் தன்மை இருக்கு. அதனால் இந்த ப்ரீமியர் ஷோ போடுவதற்கு நல்லது தான் நான் நினைக்கிறேன். ப்ரீமியர் ஷோ வேண்டான்னு தான் சொல்கிறேன். ப்ரீமியர் ஷோ போடுவதற்கு நீங்கள் போட்டாலும், அதில் முயற்சி செய்தாலும் பல ரசிகர்கள் ப்ரீமியர் ஷோ பார்க்குவதற்காக தேட்டருக்கு வருவார்கள். அதை பார்க்க முயற்சி பண்ணுவார்கள். கூட்ட நெரிசல்கள் உருவாகும். ப்ரீமியர் ஷோ நீங்கள் மறைமுகமாக பார்த்து கொள்ளலாம். சில மனிதர்களை வைத்து ப்ரீமியர் ஷோ நடத்தலாம். அதில் ரசிகர்களை கூட்டிக் கொண்டு, ரசிகர்கள் டிக்கெட்டுகளை வாங்கி கொண்டு ப்ரீமியர் ஷோ நடத்தினால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த முடிவை எடுத்த ஸ்டாலின் ஐயா அவர்கள் இந்த முடிவை தக்க சமயமாக மாற்றிக்கொள்வதுதான் நல்லது. ஏன்னா நம்ம தமிழகத்தில் ப்ரீமியர் ஷோ வேண்டாம் முடிவெடுத்தது. அந்த முடிவு அப்படியே இருக்கட்டும் என்பது தான் என்னுடைய குறிக்கோள். இந்த குறிக்கோளுக்கு நீங்கள் தலை வணங்காட்டாலும் இந்த சில பிரச்சனைகளுக்கு இது முக்கியத்துவமான ஒரு பதிலாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றலாம். ஆனாலும் இந்த ப்ரீமியர் ஷோ வேண்டாம் என்று தான் கடைசி வரை நான் சொல்லுவேன். இந்த ப்ரீமியர் ஷோ பல விஷயங்களில் நம்மளை பாதிப்பு ஏற்படுத்தும். அதில் எந்தவித சந்தேகம் இல்லாமல் வந்துவிடும். பாதிப்புகள் வந்தால் திருப்பி எடுக்க முடியாது. அதை கூர்ந்து கவனித்து நல்ல ஒரு முடிவை எடுக்குமாறு விடாமுயற்சி படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையுமாறு நமக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மீண்டும் இது போன்ற வீடியோக்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது பெஞ்சமின். வணக்கம்.